எனக்கு தெரியாது. ஆமா மாமா தெரியாது. உங்க ரெண்டு பேரையும் அனுபவிக்காத நான் சத்தியமா சாவே மாட்டேன். ஐயா எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்கள் ஆடிய நாட்டியா சிறப்பு. ரொம்ப நன்றிங்க. அந்த நாட்டியத்தை மீண்டும் பார்க்க வேண்டும். நீங்க பாருங்க, அந்த நாட்டியில உங்க முன்னாடி ஆட முடியாதுங்க. நீங்க பாருங்க, எங்க மாமா கிடைச்சாரு அந்த சந்தோஷம் நாட்டியம் ஆடணும். நீங்க வந்தாலே எங்களுக்கு நாட்டியமே வர மாட்டேங்குங்க. மன சந்தோஷம் இல்லையா? ஆமா, ஒரு குவார்டர் போடுங்க, சந்தோஷமாயி போகுது. மனசு ரொம்ப கஷ்டமா ரசவாசனை வருது நாட்டி. ஆடி நாட்டியா அடி மொக்க கட்டி அப்படியே வைங்க. எது மொக்க கட்டி ஒருத்த ஏறிக்கும் அப்படியே. உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற ஆளே நான் ஒரு ஆள் தான். அந்த கட்சி அப்படியே வச்சு எடுத்த சொல்வார விட மாட்டேன். ஆனா எடுக்க கட்சி எடுக்க ஆடிங்க ஆடுங்க.
நல்லவில்லை அது கேட்டவனா இனிமே இந்த கத்திக்கு வேலை கொடுக்க கூடாது. நல்லா தான் நான் செஞ்சா அக்கறம் பண்றீங்க, அடுத்தவங்க செஞ்சா அக்கறம். ஐயோ அடாடாடாடாடா யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் சமயம் மணி ஆச்சு சிவ பூஜையில கரடி பூஜை கடையில சரியாயிடுச்சு. பட்டியா ஐயோ ஏடா டேய் ஏடா வந்த? நீ எதுக்கு வந்தீங்க? நான் அடிக்க கூடாது. 60 வயசு ஆகுது உனக்கு. ஏண்டா அவளுக்கு உனக்கு என்ன வருவா? அவ என்ன மொக்காலா தங்கச்சியா சொந்தமா பந்தமா என்ன உறவுக்கு ஏன் நாட்டி வந்து காப்பாத்துற? உறவு இருந்தால் தான் அவளை காப்பாற்ற வேண்டுமா? ஆமாடா. அம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற மகள் இருந்து அவ கையில் மனைவியை ஏற்றுக்கிறான். எங்க அம்மா அழைக்கல எங்க அம்மா அழைக்கல வட போச்சு நல்ல உளுத்த வரடா அது. தம்பி நீ கட்டின தாலி செல்லாதுடா. சொன்னா எங்களால ஏத்துக்க முடியாது. அவன் மயக்கத்துல இருக்கிறான். ஏன் தான் வச்சுக்கோ. ஏன் பொண்ண நான் தாண்டி உனக்கு தாலி காட்டினு சொல்லுவேன். சொன்ன உடனே அவன் ஏய்து வந்து மாமா நீ எனக்கு தாலி காட்டினா ஆளு அப்படியே ஆளு மன்மத மாதிரி மாமன் முத்தம் கொடுப்பாங்க. தாலி கட்டிட்டேன். இந்த நேரத்துல மட்டும் இந்த அச்சதை அச்சதை போட்டு நீ ஏன் கல்யாணம் அவளை காரி முடிஞ்ச ஊரா தனராக படிச்சு விட்டாங்க. நீ ஏன் சொல்லிக்க போடா இங்கிருந்து. தம்பியா போடா. நீ தாலி கட்ட உன் பொண்டாட்டி என் மனைவி தாவா தம்பி பொண்டா அவன் பண்ற வேலை தம்பி பொண்டாட்டிய வாங்கி போறாப்பா. நான் ஒண்ணு சொல்ல தவிர்க்கிறா கம்முன்னு போடுவான் போறான். போடா தம்பி பொண்டாட்டிய நான் பொண்டாட்டி யார் பற்றிய பெண்ணோ மயக்கத்தில் இருக்கின்றார். உன் கற்பை காப்பாற்றுவதற்கு வேறு வழி தெரியாமலும் சம்மதமில்லாமலும் கைத்திர மங்கலத்தை சூடிவிட்டு வீரமகேந்திராபுரம் ஜமீன்தாருக்கு இளைய சகோதரன் என் பெயர் தான் வீரபாண்டி. நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர் என்ன? ஐயா நான் மணிப்புரி நாடு. என்னோட தாய் பேரோ பதும கோமலாக. பதும கோமலியா? ஆமா. உன்னுடைய பெயர்? என்னோட பேரு மான்பிங்க. மான்பினி உன் தாய் யார் தெரியுமா? யாருக்கு? உடன் பிறந்த அக்காளாயிற்று. அப்ப நீங்க உரிமையுள்ள தாய் மாமா. பறிப்போயிருக்கும். ஆமா மாமா. நல்ல நேரத்தில் ஓடி வந்து உன் கற்பை காப்பாற்றி விட்டு தற்சமயம் உங்க குடிசையில் பத்திரமாக இரு. அண்ணனுடைய சம்மதம் காட்டு பிறகு வந்து ஜெமினுக்கு அழைத்து செல்லுகின்றேன். மாமா என்னை தொட்டு என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு நீங்க கொடுமையில தனியா விட்டு போறீங்க. அண்ணனுக்கு தெரியாமல் எந்த ஒரு செயலும் நான் செய்ததே கிடையாது. அண்ணனுக்கு பக்கமாக சொன்னார் மறுப்பென்பதே தெரிவிக்க மாட்டார். அண்ணனுடைய சம்மதம் காட்டு பிறகு வந்து
அழுத்தி மாமா சொல்லி உனக்காக நான் காத்திருப்பேன். என்ன பார்க்க கண்டிப்பா நீங்க வரணும் மாமா. நிச்சயமா வருவேன். போயிட்டு வாங்க மாமா.